ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 331 பார்க்க போறோம். ஸ்லாச்சோ மூக்க உடைக்க போறான்டான்ட்டு சேஸ் பண்ணுவான். சாஞ்சி உனக்கு எவ்வளவு தைரியம் ஒரு பொண்ணு மேல கை வச்சிருக்கீன்பா. உசாப் டே என்ன ஏன் பக்கம் திரும்புறேன்பா. ஸ்லாச்சோ என் ஸ்வீட் ஹனி எதுக்குடா இப்படி அடிச்சின்பா. சாஞ்சி ஆர்பிள் இப்படியே விட்டு வர முடியாதுன்ட்டு போவான். ஸ்லாச்சோ அட்டாக் பண்ணலான்ட்டு கிக் பண்ணுவான். உசாப் ஜஸ்ட் மிஸ்ல குனிஞ்சு தப்பிச்சுட்டு ஃப்ளேம் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு தெரியத்தனமா மண்டையை கொண்டு போய் அவன் மண்டையில முட்டிப்பான். இருந்தாலும் அப்படியே டெம்ப்ளேட்டை மாத்தி ஹெட்பட் ஆபரேஷன் கரெக்டா முடிஞ்சிருச்சு. உசாப்பா உட்காந்துட்டு நிப்பான். சாஞ்சி ஆர்பிள் சான்ட்டு போய் பாக்குறப்ப ஆர்பிள் ஸ்லாச்சோவான்ட்டு பாப்பா ஆசையோட சாஞ்சியோட சிம் ஃபேஸ பார்த்ததும் யாரா நீ வாயிலே குத்துவா. இந்த இடத்துல ஸ்டிஃப்லிங் டு தி மேக்ஸ் தி ட்வின்ஸ் மேக்னெட்டிக் பவர் லூம்ஸ்ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லூஃபி தண்ணிக்குள்ள விழுந்தனால ஜல்கா பிடிச்சுக்கும். பசில் கிட்ட நீ தானே என்ன காப்பாத்தினேன்ட்டு தேங்க்யூ சொல்லுவான். சாப்பர் ஸ்டான்சனை செக் பண்ணுவான். ஸ்டான்சன் இப்ப கொஞ்சம் ஓகேவா இருக்குன்பா. ஜீரோ கிடப்போட பிரிண்டோ கிட்ட போயிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஃபீனிக்ஸ் பைரட்ஸே உன்னோட அடிமையாக்கலான்னு பார்த்தேன்பா. மத்தவங்களும் இதே வெறியில தான் இருப்பாங்க. கையில உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம்டாதுன்பா. பிரிண்டோ அவ்வளோ ஈஸியா என்ன என் பிரதர்ஸை பத்தி தெரியும் தானே. அவனுக்கு வந்தா நீங்களா என்னடா ஆவீங்கன்பா. லைட்டா எல்லாரும் ஜெர்க்கான போல இருக்கும். ஜீரோ வாயை மூடிட்டு உனக்கு என்ன ஆக போகுதுன்னு பாருன்பா. இருந்தோ ஒரு பொடியும் இவ்வளவு பேசக்கூடாதுன்பா. ஜீரோ இந்த பாயிண்ட் ரொம்ப கடுப்பாகிற போல இருக்கும். பசில் நிறுத்துங்கன்ட்டு முன்னால வருவான். எல்லாரும் என்னாச்சுன்னு போல முடிக்கவும் பசில் இவனுக்கு ஒண்ணு நான் திருப்பி கொடுக்கல, கட்டி போட்டு வைக்கல, தப்பான ஐடியாவுக்கு வராதிங்கன்பா. எல்லாரும் என்னன்ட்டு பாக்குறப்ப அவன் பிருந்தோ கிட்ட போயிட்டு ஒரு டீல் போட்டுக்கலான்பா. இதை கேட்டா எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. பிருந்தோவும் டீலான்னு கேட்பான். பசில் இங்க பாரு, நீ சொன்னபடி நான் சரண்டர் ஆகுறேன். ஆனா அதுக்கு மாறா நீ என்னோட ஆட்கள் அப்படியே விட்டுறணும்பா. இல்ல என்ன பேசுறீங்கன்பா. பிருந்தோ பார்க்க போனா உங்க கேப்டன் முட்டாள் இல்ல போலையன்பா. ஜீரோ எதுக்கு இப்படி பண்றீங்க? இப்படி பண்ணீங்கன்னா ஃபீனிக்ஸ் பைரட்ஸ் மீண்டு எழாதுன்பா. ஸ்டான்சன் அவர் அந்த முடிவுல தான் இருப்பாரு போலன்பா. ஜீரோ ஆனாங்கிறப்ப பசில் நான்ட்டு ஸ்டான்சனை பிருந்தோ அடிச்சுமே அவனால எதுவும் பண்ண முடியாம இருந்திருக்கும். இவன் ஜீரோவுமே சொல்லியிருப்பான் இல்லையா, போய் அவனை அடிச்சு பொழந்து நீங்க யாருன்னு காட்டுங்கன்னு. பட் அசைய முடியாம நின்றுப்பான் பசில். அதை யோசிச்சவன் அதுக்கப்புறம் நம்ம பைரட்ஸே கிடையாதுலன்பா. பிருந்தோ உங்க கேப்டன் ஜீனியஸ் தான். சரி நான் உன் தலைக்கு இருக்க பவுண்டரி எடுத்துட்டு மத்தவங்களை தாட்டி விட்டுறான்பா. ஜீரோனால இதை ஏத்துக்கவே முடியாது. இரா நான் உன்னை அடிச்சு காலி பண்றேன்ட்டு கட்டை எடுத்துட்டு போவான். பசில் தடுத்திருப்பான்னு பிருந்தோ முடிஞ்சா தொடு பார்க்கலாம் ஹடி. உங்க ஒவ்வொருத்தனையும் அதுக்கப்புறம் பொழக்க வேண்டியது வரும். உங்க எவனையும் அசால்ட்டா போக விட்டுற மாட்டோன்ட்டு சிரிப்பான். திடீர்னு பார்த்தா லூஃபி அவனோட வாயை புத்திரப்படி அவனோட கையை கொண்டு வந்திருப்பான். இதை பார்த்துட்டு எல்லாரும் ஸ்ட்ரா ஹேட்ன்ட்டு திரும்புவாங்க. லூஃபி எங்க ஜாலி ராஜா எங்கேன்னு கேட்பான். சாப்பர் பொறுமையாடா லூஃபின்பான். பிருந்தோ நீங்க இருக்கியா? இவனுக்கு குரூவோட நிலைமையை பார்த்தையில இதை ஏதாவது அடுத்து உனக்கும் தேவையில்லாத வேலையை பார்க்காதீன்பா. லூஃபி வாயை முடிட்டேன், பிளாக் எங்க இருக்குன்னு சொல்லு, அங்க என்ன கூட்டிட்டு போன்பான். பிருந்தோ கொஞ்ச நேரத்துல அதுவே இங்க வந்துடும், எதுக்காக எவ்வளவு அவசரப்படுறான்ட்டு மனசுக்குள்ள. ஒன்ஸ் அவன் இங்க வந்ததும் விஷயங்கள் மொத்தமா செட்டில் ஆயிரும். இவன் பிளாக பார்க்காமயே சாக போறான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் லவ்லி லேண்ட்ல காமிச்சா ஆச்சினோ எங்க அந்த பிளாக் வரக்கு இவ்வளவு நேரமான்ட்டு கடுப்புல இருப்பான். காம்பச்சினோ அப்பா லில்லோட பட்டத்துல தான் அது வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுங்க சீக்கிரம் வந்துரும்பான். ஆச்சினோ அப்புறம் என் பர்த்டே பார்ட்டி என்னாச்சுன்பான். காம்பச்சினோ எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலான்பான். ஆச்சினோ ரொம்ப கடுப்பாவன், எனக்கு ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க போல இருக்குன்பான். காம்பச்சினோ அப்பா இவ்வளவு கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்பான். ஆச்சினோ பட்ட கோவத்துல கிளாஸ்ல இருக்க ட்ரிங்க்கும் பாயில் ஆயிருக்கும் அண்ட் கிளாஸே மெல்ட் ஆகி வந்திருக்கும். இதுக்கப்புறம் 1000 சனியில காட்டுவாங்க. லில் இப்படியே போனா சீக்கிரமா எங்க வீட்டுக்கு போயிடலான்பா. ராபின் நாமி அண்ட் பிராங்கியோட போட்டோ தொட்டு காமிச்சிட்டு இவங்களுமே உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்களான்னு கேப்பா. லில் ஆமா என் அண்ணா ஹாக்கரா தான் கூட்டிட்டு வரான், சீக்கிரமா அவனும் வந்துருவான், நம்மளும் போயிடலான்பா. இதுக்கப்புறம் ஹாக்கராவை காமிப்பாங்க. அவன் ஐஸ் கட்டியா மாத்தி புடிச்சு வச்சிருப்பான் இல்லையா, அதுலயே பர்த்டே கிஃப்ட்டுக்கான நாட் போட்டு வச்சிருப்பான். அப்ப இதை பார்த்ததும் கண்டிப்பா சந்தோஷப்படுவாருன்னு நினைப்பான். நாமே உள்ள இருக்கவ ரொம்ப கடுப்புல இருப்பா. இவ்வளவு குளிர் அடிக்குதே, இதுல என்ன பண்ணன்ட்டு பிராங்கி கிட்ட இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணாண்டான்பா. பிராங்கி என்னோட ஃப்ரெஷ் ஏரை வேணா யூஸ் பண்ணிட்டான்ட்டு ஃபயர் பிரத் பண்ணி காட்டுவான். நாமி என்ன எரிச்சு விடலான்னு ஐடியாவா, வேற ஏதாவது நல்ல ஐடியா தான் பண்ணுடான்பா. பிராங்கி நீ என்ன எப்படி இருக்க ஒவ்வொன்னுக்கும் குறை சொல்லிக்கிட்டுன்பா. நாமி டேய் தெளிவா ஒன்னு யோசிச்சு ஏதாவது பண்ணுடான்பா. இதுக்கப்புறம் உசாப் சாஞ்சியை காட்டுவாங்க. பார்த்தா ஆர்பல் அண்ட் ஸ்லாச்சோ திரும்ப எந்திரிச்சு அவங்களை சுத்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க. உசாப் இந்த கப்பிள்ஸை பார்த்தாலே எரிச்சலா வருதுன்பா. ஆர்பல் நம்மளோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணலாமான்னு கேப்பா. ஸ்லாச்சோ பண்ணிட்டா போச்சுன்பா. சாஞ்சி இதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர்பலுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்பா. அவனுக்கு சுத்துறத பார்த்துட்டு உசாப் போன தடவை அவனுக்கு சுத்துனதை விட இப்ப ரொம்ப ஸ்பீடா சுத்துறானுங்க, கண்டிப்பா நிலைமை ஏதாவது மோசமாகும்பா. சாஞ்சி அந்த அக்லி மேன் மட்டும் இங்க வரட்டும்டா அவனுக்கு இருக்குன்பா. உசாப் அப்படியே விஷயம் சரி நீயே பாத்துக்கிட்டு பின்னால போவான். ஸ்லாச்சோ ஆர்பல் கிட்ட தயாரான்னு கேட்பான். அவனும் போலான்கவும் டெத் ஸ்பைரல் ஹை ஜம்ப் அல்டா
அல்ட்ரா லவ் த்ரோ பண்ணிருப்பானுங்க. சாஞ்சி கரெக்டா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு உதைக்கலான்னு பாப்பான். பட் ஐஸ்லாண்ட்ல ஷூஸ் போட்டிருக்கான் இல்லையா, அதனால ஸ்லிப் ஆயிருப்பான். அவனுக்கு வச்ச அட்டாக் நேரா உசாப் மேல பட்டிருக்கும். பயபுள்ளைக்கு ரத்தம்லாம் வந்து தெரிச்சிருப்பான். சாஞ்சி அடைச்சா ஸ்லிப் ஆயிருச்சேன்பா. உசாப் டே திரும்ப இன்னொரு அடி பட்டா நான் காலிடான்பா. சாஞ்சி டே எதுக்குடா எல்லா விஷயத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன்பா. உசாப் ஏண்டா இந்த ரத்தம் வந்து உனக்கு நம்பிக்கை வரலையான்பா. பார்த்தா சால்சோ அண்ட் ஆபல் திரும்ப அந்த அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. சாஞ்சி நம்மளோட கோஆபரேஷன் அட்டாக்க காட்டலான்பா. உசாப் ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா, என்ன மாஸ் காட்டிடலாமான்பா. கடைசியில பார்த்தா உசாப் மேல ஏறி நிப்பான். உசாப் இது ஒண்ணு காம்போ அட்டாக் மாதிரி இல்லையேன்பா. சாஞ்சி நான் ஸ்லிப் ஆகாம நீ பாத்துக்கிட்டீங்கன்னா போதும்பா. ஒன்ஸ் அவனுக்கு அட்டாக் பண்ண வரவும் சாஞ்சி ஒரு கால்ல ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து இன்னொரு காலை வச்சு தானே தாக்குவான். உசாப்னால அதை தாக்கு பிடிக்க முடியாது, வலிக்கும். எப்படியோ கரெக்டா அவனுக்கு தாக்க வரப்ப சாஞ்சி சால்சோவை மட்டும் கரெக்டா உதச்சு பறக்க விட்டுருப்பான். ஆர்பல் விழுகவும் பிடிச்சிப்பான். அன்பே உனக்கு எதுவும் ஆகலையே, நான் உன்னை பாத்துக்கிறேன்பா. ஆர்பல் என் ஆளை என்னடா பண்ணிட்டு கழுத்து பிடிச்சு நெரிப்பா. உசாப் சண்டையில வேற எங்கேயாவது போய் வச்சுக்கங்கடா, கீழே இறங்குங்கடான்பா. ஆர்பல் அடுத்து போய் சால்சோவை எழுப்பி பாப்பா. பார்த்தா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது, முழிச்சுக்குவான். இந்த பாயிண்ட்ல உசாப் வந்துட்டு இங்க பாருங்க, ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்கனாலும் எங்க கிட்ட வேலைக்கு ஆகாது. நாளா ஜஸ்ட் என்னோட 10% ஆஃப் ஸ்ட்ரென்த் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன்ட்டு. அடே சாஞ்சி இப்படி படுத்து கிடக்காத, கொஞ்ச நேரத்தை எந்திரிச்சு மாசா போஸ் காமிடான்பா. பார்த்தா தலைவன் காஜி முத்தி போய் கிடப்பான். உசாப் எங்களை வேற ஏதாவது பண்ண வச்சிடாதீங்க, கம்முன்னு சரண்டர் ஆயிருங்கன்பா. இந்த பாயிண்ட்ல அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேர்த்த சுத்தி வட்டமிட்டு இருந்தோமே, அது என்ன சும்மாவான்னு நினைச்சீங்கன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல மிதிக்கவும் கம்ப்ளீட்டா அங்க இருந்து ஐஸ் எல்லாம் கிராக் ஆயிருக்கும். உசாப்பன் சாஞ்சி தனிக்குள்ள விழுந்திருப்பாங்க. ஆர்பலன் சால்சோ இப்ப நீங்க தான் எங்க கிட்ட சரண்டர் ஆகணும்பாங்க. இந்த இடத்துக்கு அந்த பென்குயின்ஸ் வேற வந்து தொலை பண்ணுங்க. உசாப் சாஞ்சி எழுப்பலான்னு பார்த்தா அவன் வேற காதல் போதையிலேயே கிடப்பான். சால்சோ எங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டா நல்லது, இல்லாட்டி ஹைப்போதெர்மியா வந்து சாவீங்க, இல்லைன்னா பென்குயின் கையெல்லாம் சாவீங்கன்பா. உசாப் வாயை மூடிக்கங்கடான்பா. ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம சரண்டர் ஆகிறான்வான். இதுக்கப்புறம் ஆர்பலன் சால்சோ மீன் பிடிக்கிறக்கான தூண்டில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு சாஞ்சியே உசாப்பை தூக்கி இருப்பாங்க. ரெண்டு பேத்தையுமே பென்குயின் விடாம கடிச்சுக்கிட்டே தான் இருக்குங்க. அண்ட் உசாப்லாம் கம்ப்ளீட் ஃப்ரீஸ் ஆன போல இருப்பான். ரெண்டு பேரும் நமக்கான யார மாட்டிக்கிச்சுட்டு கிஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் பைரட்ஸோட கப்பல்ல காட்டுவாங்க. லோஃபி அவன் எப்பதாண்டா வருவான்பா. பிரிந்தோ சீக்கிரம்பா. பார்த்தா காம்பச்சினோவை கால் பண்ணிருப்பான். அப்பா கடுப்புல இருக்காரு, எப்படா வருவீங்கன்பா. ஜீரோ கம்மன் இல்லாத படிக்கு இங்க பாரு, அவன் ஃபீனிக்ஸ் பைரட்ஸ் கையால மாட்டிருக்கான், எசக்கு பசக்க ஏதாவது பண்ணீங்கன்னா அவனை கொன்றுவோன்பா. இதை கேட்ட மத்தவங்க ஷாக்கா இருப்பாங்க. பிரிந்தோலா சிரிப்பான். அவ்வளவுதான், அவன் வந்தா உங்க கதை காலின்னு. லோஃபி என்னடா உளறேன்பா. பிரிந்தோ சிரிச்சுட்டே அண்ணன் வந்து உங்க எல்லாத்தையும் கொல்ல போறான்டான்பா. ஜீரோ அவன் பவர் என்னடா பண்ண போறீங்கன்பா. திடீர்னு பார்த்தா பிரிந்தோ ரெட் கலர்ல க்ளோவ் ஆவான். லோஃபி இதை பார்த்துட்டு க்ளோவ் ஆகுறான்டா, சூப்பரா இருக்குன்பா. சாப்பரும் வேற லெவல்ல இருக்குன்பா. பிரிந்தோ இதான் ஆரம்பம், காத்துருங்கடான்பா. லோஃபி அந்த பக்கம் இருந்து வர காம்பச்சினோவை நோட் பண்ணிருப்பான். காம்பச்சினோ ஐஸை மோத விட்டு மேல வந்திருப்பான். லோஃபி பார்த்தது ஒன்னதான் செயின்ல கட்டி வச்சுமே எப்படா தப்பிச்சின்பா. சாப்பரன் ஜீரோவுமே அதே குழப்பத்துல தான் இருப்பாங்க. பார்த்தா பிரிந்தோ சைட்ல தான் இருப்பான். இந்த பாயிண்ட்ல காம்பச்சினோ என் அன்பான குட்டி தம்பியை எதுக்கடா சரி பிடிச்சு வச்சிங்கன்ட்டு அவன் ப்ளூ கலர்ல க்ளோவ் ஆகவும் பிரிந்தோ ரெட் கலர்ல க்ளோவ் ஆவான். திடீர்னு பார்த்தா செயின்ல இருந்து ரிலீஸ் ஆகி இந்த பக்கம் வந்திருப்பான். லோஃபி அற்புதம், எப்படா க்ளோவ் ஆகுறீங்கன்பா. ரெண்டு பேரும் காம்பினேஷன் பிளே பண்ணில எவ்வளவு நாள் இருக்கும் பானுங்க. அந்த ஆடியன்ஸ் உங்களுக்கே தெரியும், இந்த மேக்னெட்டிக் திங்ஸ்ல ரெட் அண்ட் ப்ளூ கலர்னு இருக்கும். அதே போலதான் இங்க இருக்க இந்த பிரதர்ஸும் ஆக்சுவலா இவங்க மேக்னெட்டிக் மேனிபுலேஷன் பவரை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் த டியர்லி பிரதர்ஸ் லவ்னு பானுங்க. லோஃபி இந்த பவர்க்குலாம் ரீசன் என்ன, டெவில் ஃப்ரூட்டான்னு கேட்பான். அவனுங்க நாங்க ட்வின்ஸா பிறந்தது தான் காரணம்னு பானுங்க. லோஃபி அப்படின்னா ட்வின்ஸா இருக்கவங்களா வேற லெவலான்பா. எல்லாரும் அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுன்னு கத்துவானுங்க. காம்பச்சினோ இப்ப நம்மளோட இறைகள் யாருன்னு கேட்பான். பிரிந்தோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பசில் த ஃபீனிக்ஸ், அவன் தலைக்கு 100 மில்லியன் பெரி இருக்கு. அடுத்து ஸ்டார்ஹட் லோஃபி, அவன் தலைக்கு 300 மில்லியன் பெரிஸ். அப்புறம் இது காட்டன் கேண்டி லவர் பெட், இதோட தலைக்கு 50 பெரின்பா. காம்பச்சினோ அவ்வளவுதான்பா. சாப்பருக்குள்ள அதை கேட்டு மனசே இருக்காது. நான் அதை விட ஜாஸ்திக்கே ஒருத்தானவன் தாண்டான்பா. பார்த்தா அதுக்கப்புறம் காம்பினேஷன் பிளே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரிந்தோ லூஃபியை தாக்குவான். பிரிந்தோ இங்க பாரான்ட்டு மேக்னெட் பவர் யூஸ் பண்ணுவான். சாப்பர் பின்னால பாத்துக்க லூஃபின்பா. பார்த்தா காம்பச்சினோ தாக்க வந்துட்டு ரிப்பல்ஷன் பண்ணுவான். லூஃபி கடலுக்குள்ள தெரிச்சிருக்க போல இருக்கும். காம்பச்சினோ அவ்வளவுதான், அவன் காலின்பா. லூஃபி பார்த்தா கம் ராக்கெட் பண்ணி அவனை அடிச்சு பறக்க விட்டுருப்பான். எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. லூஃபி என்ன உன்னால அவ்வளவுதான் முடியுமான்பா. இதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. ஆச்சினோ காம்பச்சினோ எங்கடா இருக்கேன்னு கத்திட்டு இருப்பான். ஜோரோ எவன்டா கத்துறதுன்ட்டு உள்ள போய் பாப்பான். ஆச்சினோவை பார்த்ததும் நீ யாரான்பா. ஆச்சினோ நீ காம்பச்சினோ இல்ல போல, சரி இன்னைக்கு வீட்டுல பார்ட்டி தான், வந்து கலந்துக்கிறியான்பா. ஜோரோ சந்தோஷம்ட்டு கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவான். ஆச்சினோ என் பசங்க வேற பார்ட்டி பண்றேன், அப்புறம் எனக்கான கிஃப்ட் கொண்டு வரன்ட்டு போனவனுங்க தான் இன்னும் வரலேன்பா. ஜோரோ அதே போலதான் என் ஃப்ரெண்ட்ஸும் தொலைஞ்சிட்டானுங்க, அவனுங்கள தான் தேடி வந்தன்பா. ரெண்டு பேரும் நம்ம ஒரே சிச்சுவேஷன்ல தானே இருக்கோம்ட்டு ட்ரிங்க் பண்ணுவானுங்க. ஆச்சினோ என் பசங்க எங்க ஃபன் பண்றானுங்களோன்பா. லோஃபி கம் பெல் பண்ணி அடிச்சிருப்பான் பிரிந்தோவை. காம்பச்சினோ தாக்கலான்னு வரப்ப சாப்பர் தாக்கிருப்பான். காம்பச்சினோ திரும்ப தாக்கிருப்பான். ஜீரோ டாக்டருங்கிறப்ப சாப்பர் எனக்கு ஒண்ணு இல்லைன்பா. லோஃபி என் பிளாக மரியாதையா கொடுத்துருங்க, இல்லைன்னா ரெண்டு பேத்தையும் காலி பண்ணிடுவன்பா. காம்பச்சினோ அப்பா வேற ரொம்ப கடுப்புல இருக்காரு, சீக்கிரம் கிஃப்ட கொண்டு போய் தரணும். இவன் டெவில் ஃப்ரூட் பவர் வேற ரொம்ப தொலை பண்ணுதுன்பா. இவனை கடல்ல போட்டா போதுங்கிற பிளானுக்கு வருவானுங்க. லோஃபி கம் கேட்லிங் பண்ணுவான். அவனுங்க ஃபியூஷன் பண்ணி அப்படியே லோஃபியை தூக்கி எறிஞ்சிருப்பானுங்க. ஜீரோ கேப்டன் கவும் பசில் அவன் ரொம்ப தூரம் போயிட்டான்பா. லோஃபி நானாவது விழுகிறதாவதுன்ட்டு கையை ஸ்ட்ரெச் பண்ணி ஷிப்பை பிடிச்சிருப்பான். பட் அவனுக்கு ரெப்பல்ஷன் யூஸ் பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பானுங்க. லோஃபி அப்படியே ஐஸ் கட்டியில காலை வச்சு அப்படியே ஸ்கேட் பண்ணி இந்த பக்கம் வந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ்ன்பா. ட்வின்ஸ் திரும்ப வந்துட்டு ஸ்டார்ஹட் கம்னு சரண் அடைஞ்சிரு, உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. லோஃபி அதை நான் சொல்லணும்ட்டு ட்வின் பிஸ்டல் பண்ணுவான். அவனுக்கு ரெப்பல்ஷன் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு திரும்ப தாக்குவானுங்க. லோஃபி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். சாப்பர் லூஃபி இரு வரன்பா. திடீர்னு பனிப்பாறை அசைவுல ஷிப்கான அந்த வழி அடைக்கப்பட்ட போல இருக்கும். ஜீரோ மேல பனிப்பாறை ஒண்ணு விழறதா இருக்கும். பசில் தான்
தான் ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திருப்பான். ஜீரோ தேங்க்யூ சொல்லுவான். சாப்பர் லூஃபியை காப்பாத்த போனோம், ஷிப்பை திருப்புங்கன்பான். முன்னால பனிப்பாறை வந்தனால திருப்ப முடியாதுன்றவாங்க. அச்சினா ஜோரோ கிட்ட திரும்பி வராதவங்கள உனக்கு பிடிக்காது தானன்பான். ஜோரோ எங்கேயாவது ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க, திரும்ப போய் ஒன்று சேர்ந்து போன்பான். இந்த பாயிண்ட்ல வச்சு ஜாலி ராஜாஸ் இருக்கு, அதை பார்த்திருப்பான். ஆச்சுனா அதெல்லாம் என்னோட கலெக்ஷன்ஸ், இதுதான் என் பெருமிதம், என்ன பிடிச்சிருக்கான்பான். ஜோரோ அருவருப்பான ஹாபின்பான். இந்த இடத்துக்கு லில்லோட கைட் மூலமா ஸ்ட்ராஹெட்ஸோட ஜாலி ராஜர் வந்திருக்கும். அவன் அதை கையில வச்சுட்டு என்னோட கலெக்ஷன்ல புதுசா வந்து சேர்ந்ததை பாரு, இது ஸ்ட்ராஹெட் பைரட்ஸோட பிளாக். அவங்களோட மொத்த பவுண்டி 600 மில்லியனுக்கு மேல இருக்கும். அதுல 120 மில்லியன் ஜோரோ உன்னோடதுதான்பான். ஜோரோ கடுப்பாயி கப்ப உடைச்சிருப்பான். எங்க பிளாக கையில வச்சுட்டு என்னடா பண்றேன்பான். ஆச்சுனா அதுக்கப்புறம் இது என்னோட கலெக்ஷன்ல ஒன்னா இருக்க போதுன்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. கடைசியா என் மேன்ஷன் இன் கேயாஸ், an enraged dawn and an imprisoned crewங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பான் லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.